அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின கடிதம் 6வது அதிகாரம் 14, 15, 16, 17 நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். 14 இருந்து 17 வரைக்கும். 6:14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்கினியாஸ்திரங்கள் எல்லாம் அழித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன், ஆமேன். சகோதரரே, நாங்கள் சென்ற முறை இந்த நில்லுங்கள் என்கிறது அது முதல் 14ஆம் வசனத்தினுடைய முதல் சொல்லு என்று நாங்கள் பார்த்திருந்தோம். அதில் நாங்கள் நிற்கிறது என்கின்றது அது இராணுவத்திலும் போருக்கு போரிடுற களத்தில் நிற்கிறது, அது போர் சூழல்ல அவர்கள் எதிரிக்கு எதிர்த்து நிற்கிறது என்று நாங்கள் அதை கவனித்து இருந்தோம். அதில் நாங்கள் ஒரு 4 விதமான நிற்கின்ற விடயங்களை நாங்கள் விளங்கியிருந்தோம். ஒன்று வீரம். வேலை எங்க பிரசங்கத்தை தட்டி பாருங்க, எழுதுனதை எடுத்து பார்க்கணும். ஒன்று வீரத்தோடு நிற்றல். 2வது நியமிக்கப்பட்ட இடத்துல நிற்றல். தமிழ் நியமிக்கப்பட்ட இடத்துல நிற்றல். 3வது அங்கேயும் விழிப்போடுதான் நிற்றல். ஓகே. 4வது விடாப்பிடியா நிற்றல். அதனால நில்லுங்கள் என்று சொல்லிக்கல நாங்கள் மிலிட்டரி டேர்ம், அது ஒரு இராணுவ ஒரு போர் சொல்லு நில்லுங்கள். அதான் உன்னிப்பாய் கவனி, தளராது நில், ஆண்மையுடன் இரு, வலிமையுடன் போராடு. அதில் அந்த வசனம் ரோமர் 13. அதில் 1 Corinthians 16:13. அப்படியா? அப்படிதான் போட்டு அவரால் செக் பண்ணலையா பைபிள்? 1 Corinthians 16:13. அது சரி, அது சரி. இந்த வசனம் நாம பால் மாறிகள் என்ற அந்த புத்தகம் எழுதியிருக்கிற அதுல இந்த வசனங்கள் எல்லாம் நான் எழுதியிருக்கிறேன். அதுக்கு அங்க இந்த வசனத்துக்கு விளக்கம் அதுல இருக்குது. சோ அது இந்த வருஷம் எங்களுக்கு கூட பிரியோசனமாக இருக்கு. 16:13. ஓகே. அப்ப அந்த 4 சொல்லும் அது அந்த கிரீக்கில விழுந்திருக்கிற ஸ்டைலில் அதை நான் அப்ப விழித்திரு என்றா உன்னிப்பா கவனி, விழித்திரு என்றா அதை நாங்கள் அப்படி போடுறோம். விழித்திரு என்று சொன்னா நித்திர கொள்ளாது, அதான் அந்த அர்த்தம். விழித்திரன்னா நித்திர கொள்ளாது, அல்லது நித்திர மயக்கத்து போகாது. என்ன நடக்கணும் டக்குன்னு சரியாருன்னு தெரியாம போயிடும் உனக்கு. அப்ப அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்படி வந்துட்டா அதுக்கப்புறம் செக்கப்லாம் அடிதான். அதெல்லாம் நான் திருப்பி திருப்பி அந்த விழித்திரு 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 அவர் சொன்னது ஆகையால் விழித்திருங்கள். அவர் சொன்னார் எல்லாருக்கும் நான் சொல்லுறேன் விழித்திருங்கள். இயேசு கிறிஸ்து விழித்திருங்கள் என்று சொன்னது கனதரம். அவர்களை நித்திர கொள்ள வேண்டாம் என்று சொல்லல, அது அது விழித்திரு. அப்ப அந்த விழித்திரு அது ஒரு போர். இது போராட்டத்தில் நாம் நினைக்கிறோம், இதுல விழித்து கவனமா இருக்கணும். சோ இன்னைக்கு அப்ப நாங்கள் அந்த நில்லுங்கள் என்று சொல்ற அந்த விஷயத்தை நாம பார்த்து நாம இப்ப எங்களுக்கு இந்த 14 இருந்து 17 வரைக்கும்
அடுத்தது அந்த போர் ஆயுதங்கள் பற்றி எங்களுக்கு கதைக்க தொடங்கும். அப்ப போர் ஆயுதங்கள் குறிப்பா எங்களுக்கு பார்க்கல. அதுல இந்தியால பக்கம் 1 2 3 4 5 6 அதுக்கு நேர் லைன்ல இந்தியால அதனுடைய அந்த ராணுவ தளவாடம் அல்லது ராணுவ போர்க்களம். எஸ், போர்க்களம். இஞ்சால நமக்கு ஆவியின் அந்த கிருபைகள், இஞ்சால போர்க்களங்கள். தெரியும், எழுதுறீங்களோ? ரைட். அப்ப முதலாவது சத்தியம். போர்க்களம் அதுக்கு கச்சை. இரண்டாவது ஆவியின் கிருபை நீதி. போர்க்களம் மார்க்கவசம். மூன்றாவது கிருபை அது நமக்கு நாம் எழுதிக் கொள்ளலாம். அது விடாப்பிடியாய் நிற்றல். விடாப்பிடியாய், அது அல்லது நீங்கள் அதை நாம சொல்ற மாதிரி அந்த பொறுமை பேஷன்ஸ். அது விடாப்பிடியாய் நிற்றல். அதான் அதனுடைய அந்த சரியான நான் போன என்டியூரன்ஸ், பேஷன்ஸ். அப்ப நீங்கள் பொறுமை என்று எழுதுங்க. அதனுடைய போர்க்கலன் அது நாம பாதரட்சை. உண்மையில அதை சரியா சொல்றாங்க, ஷூஸ், பூட்ஸ், ஷூ. சரி, இதுல இருக்க நீங்கள் பாதரட்சையும் அது சரியான தமிழ். நாலாவது ஆவியின் கிருபை விசுவாசம். ஷீல்டு, கேடகம். விசுவாசம் என்றா கேடகம். ஐந்தாவது நம்பிக்கை. ஹோப், நம்பிக்கை. அதுக்கான களம் படைக்கலன், தலைச்சீரா. ஆறாவது ஆமா தேவவசனம். தான் அந்த கிருபை. அதனுடைய ராணுவ கலன் அல்ல படைக்கலன் ஸ்வார்ட், பட்டயம். ஆல்ரைட். அப்ப நமக்கு இந்த படைக்கலன்களை குறித்துதான் நாம நல்ல சீரியஸா டீப்பா வேதத்தினுடைய
அதுகளை பற்றிய சத்தியங்களை நாம விளங்க போறோம். ஒவ்வொன்றையும் தனித்தனியே நாம பார்க்க போறோம். அதனால இந்த 6 பீசஸ் 6 தான் அந்த படைக்கலங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் 6 தான். அந்த 6 ஒன்று சத்தியம், அடுத்தது நீதி, அடுத்தது பொறுமை, அடுத்தது விசுவாசம், அடுத்தது நம்பிக்கை, அடுத்தது தேவவசனம். சரி, நாம அந்த நம்ம தமிழ் டிரான்ஸ்லேஷன் அது இதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றையும் அதை வரையக்கல வடிவா கவனிக்க போறோம். அது அதில் இப்ப இந்த ஒவ்வொன்றை நாம தனித்தனியே நாம பார்க்க போறபடியால அநேகமா இது இன்னும் 1 வருஷத்துக்கு மேல எடுக்கும். இந்த 6 நாம பார்த்து முடியும். அது சரியான என்ன 1 வருஷம் எடுத்தாலும் சரி, என்ன நாம 70 வருஷம் வாழும் வரைக்கும் இந்த 6 தான் தேவை. அதனால அவ்வளவு டீப்பான ஆழம், அவ்வளவு சத்தியங்கள் அதுல இருக்குது. ஒன்று நாம தெளிவாக அதில் விளங்கிக் கொள்ள போறோம். இன்னைக்கு நாம இப்ப இதை பார்க்க இந்த 6 படைக்கலன்களை நாங்கள் அவதானிக்கல. இதுல நாம தெரியும் வலிந்து தாக்குதல், அடுத்தது தற்பாதுகாப்பு. அப்படிதான் 2 இருக்குது. ஆஃபென்சிவ், டிஃபென்சிவ். வார் பற்றி படிக்கிறது நாம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இது டிஃபென்சிவ். ஆஃபென்சிவ் நாமளே தாக்குறதாக்கல ஸ்ட்ரைட் ஆகிறோம். நாங்கள் எதிரியை அடிக்கிறது, அதான் ஆஃபென்சிவ் வார். டிஃபென்சிவ் என்றது நாங்கள் எதிரியங்களை தாக்குகளை நாங்கள் பாதுகாப்பு எடுக்கிறது. டிஃபென்சிவ் வார், பாதுகாப்பு போர் அல்லது வலிந்து தாக்கும் போர். அதனால பொதுவாக கிறிஸ்தவ போர் நாங்கள் இந்த பூமியில பொதுநல வாயத்துல கூட நாங்கள் அதை பார்க்கிறோம். நாங்கள் லேசில நாங்கள் ஒஃபென்சிவ் வார் செய்யறது இல்லை, அதாவது நாங்களே வலிந்து தாக்க போறது இல்லை. எப்பவுமே நாங்கள் தாக்குதல் எங்களுக்கு மேல தொடர்ல நாங்கள் பாதுகாப்பு போர் செய்வோம். நாங்கள் வலிஞ்சு தாக்குறது குறையும். ஆபிரகாமினுடைய மருமகன் லோத்தையும் அவனுக்கு உண்டான அந்த விடயங்களையும் அந்த சினேயார் தேசத்தின் ராஜா உட்பட, அதாவது பாபிலோனுடைய ராஜா உட்பட அவர்கள் கொள்ளையடிச்சு தாக்கி கொண்டு போனோம். அது வலிஞ்சு தாக்குதல் அவங்க செய்தது. ஆதியாகமம் 15, ஆதியாகமம் 14, சாரி. அப்ப அந்த வலிந்து தாக்குதல் நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் தான் அந்த ஆபிரகாம் தான் போர் திருப்பி அவளுக்கு மேல அத பாதுகாப்பு போர் தொடுத்தது. அதில் பொதுவா பரிசுத்தவான்கள் நாங்கள் ஏன் தேவையில்லாம சண்டை பிடிக்க போறோம்? நாங்கள் தேவையில்லாம சண்டை, ஆனா எதிரிகள் தேவையில்லாம எங்கள்கிட்ட சண்டைக்கு வருவினோம். அதான் பேயும் அப்படித்தான். எதிரி பௌதிக ரீதியில நாம ஒரு கிறிஸ்தவ நாடா இருந்தா கட்டாயம் எதிரிகள் எங்களை தேடி மூக்கு நுழைப்பினோம். அப்ப நாங்கள் சண்டைக்கு போக மாட்டோம். ஆனா சண்டை வந்துட்டா விட்டுட்டு இருக்க மாட்டோம். அதுக்கு பிறகு ஒன்றில் அவர் எங்களுக்கு அடிமையாகணும், இல்லாட்டி எல்லா ஆம்பளைகளையும் வெட்டிடுவோம். அவ்வளவுதான் முடியும். நாங்கள் சண்டைக்கு போக மாட்டோம். சண்டைக்கு வலிஞ்சு வந்துட்டா அதுக்கு பிறகு நாங்கள் பாதுகாப்பு சண்டை செய்வோம். பாதுகாப்பு சண்டையில நாங்கள் அவர்களை எங்களுக்கு கீழே சரணடைய கேட்போம். அப்படி இல்லையா ஒரு ஆம்பளை அந்த இனத்தில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இருந்தாத்தானே அதுக்கு புள்ள வரலாம் அடுத்த சந்ததி. இதான் பைபிள் ஸ்டைல். அண்டது மத்த நீ யுத்தத்துக்கு போகும்பொழுது முதல் போய் நற்செய்தியை அறிவி. என்ன நற்செய்தி? சரணஜங்களுக்கு கீழே அடிமையா இருங்கூடா, அதான் நல்ல செய்தி. இல்லாட்டி உசிர் இருக்காது, ஆம்பளை இனமே இருக்காது. இனம் என்ற ஒன்று இருக்காது, அப்படியே முழுக்க முடிச்சிருவோம்.
இந்த இன சுத்திகரிப்பு கதைச்சு பேப்பர்ல எல்லாம் போட்டு ஜெனீவால போட்டு இதை ஆண்டவற்ற ஸ்டைலே சண்டை என்று வந்தா இனம் இருக்காது. அதுக்கு பிறகு யார்கிட்ட போய் இன சுத்திகரிப்பு கேட்கிற கம்ப்ளைண்ட்? அவர் சண்டை என்றா இப்படி என்ன சொல்லி இருக்கிறார். சண்டையில நடந்ததுக்கு பிறகு நீ என்ன திருப்பி கதைக்கிறது? நீங்கள் சண்டைக்கு தானே வலிக்கிட்ட, நீங்கள் சண்டையாக நடந்தது பிறகு சண்டையில செத்து வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட நீ ஒரு எல்லாம் வச்சுக்கொண்டு சண்டைன்னு முடியலையா அவங்களுக்கு. அதனால அவங்கள கடைசி வரைக்கும் அதை செய்தான். அவன் செம்மணியில புதைப்பான், எங்கேயும் புதைப்பான். கடவுள் தமிழரை அப்படி அவர் அனுமதிச்சார், அழிச்சார். நம்மளை விட்டு வச்சதே பெரிய விஷயம் கடவுளுக்கு. மிச்சம் இப்ப இருக்கிற யாக்களையும் ஆனா கெத்தர் ஸ்டைல அவர் ஜாதியை குறுகவும் ஜாதியை பெருகவும் பண்ற கெத்தர். அவர் ஜாதியை பெறவும் ஜாதியை அவர் ஒரு இடத்துல அவர் சிறுகவும் வைக்கிற கெத்தர். அதுல சண்டைனாதான் அதே ஸ்டைல எங்களுக்கும். நாங்கள் லேசில பிசாசுட்ட போக மாட்டோம். ஆனா பிசாசு வந்துட்டோம், அதுக்கு பிறகு பிசாசு ஓட ஓட கொடுக்கிற அளவுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். இருக்கவர் அதான் சண்டை. அதான் அதே பிரின்சிபலா நிஞ்சயம். அதுல இந்த ஆமர்ல இந்த படைக்கலன்களில் ஒஃபென்சிவ் கலன்கள் எத்தனை இருக்குது, டிஃபென்சிவ் கலன்கள் எத்தனை இருக்குது? இந்த ஆறுலையும் ஒஃபென்சிவ் டிஃபென்சிவா ரெண்டையும் ஆறையும் பிரிச்சா ஒன்றால் வெட்டுவாது, எல்லாம் பாதுகாக்கிறது. ஸ்வோர்ட் மட்டும்தான் வெட்டும். ஒரு விதத்தில் அதுவும் டிஃபென்ஸ் தான். ஆனா இருக்கிறது ஒஃபென்சிவ் அதுதான். டிஃபென்சிவ் 5 படைக்கலன்களும் நமக்கு 5, அது பாதுகாக்கிறதுக்கு தான். சண்டை என்றா நாங்கள் சண்டைக்கு போக மாட்டோம், பேய் செய்யும். ஆனா பேய் வந்தா நாங்கள் டிஃபென்ஸ் எடுப்போம், தேவையான நேரத்தில் ஒஃபென்சிவ் அட்டாக் பண்ணும். அவ்வளவுதான். நாங்களா பேய்கிட்ட போய் சண்டைக்கு வரைய சண்டைக்கு வந்து நோண்ட போறது இல்லை பேய். ஆனா பேய் கட்டாயமங்களை நோண்டும். அது ஏற்கனவே கொள்ளையடிக்கப்பட்ட பலவன். இப்ப கிரீஸ் அத உறிஞ்சு தலைய மட்டும் போட்டு உடைச்சு போட்டு போயிருக்கிற. அதனால வாழம் கிடந்த ஆடு. சோ ஆனாலும் அதுக்கு வாழே உறவு பிரச்சனை நமக்கு. சோ அந்த பிரச்சனையில நமக்கு வடிவம் என்ன வச்சுங்க, டிஃபென்சிவ் ஆர்மர்ஸ் 5, ஒஃபென்சிவ் ஆர்மர் 1. அந்த கடைசியானது மட்டும்தான் அதை நாம ஒஃபென்சிவ் என்று சொல்லலாம். ஸ்ட்ரோக் அல்ல, ஸ்வார்ட், அதான் நாம கத்தி வாள். சோ இதை நாம பார்க்கல. இந்த ஒப்சர்வேஷன்கள் அப்ப அவதானத்தை நாம பார்க்க தொடங்கல. அப்ப முதலாவது அவதானம் ஒப்சர்வேஷன் 1. கிறிஸ்தவ போராயுதங்களில் அதிகமானவை பாதுகாப்பு கலன்களே. கிறிஸ்தவ போராயுதங்களில் அதிகமானவை பாதுகாப்பு கலன்களே. பாதுகாப்பு கலன்களே. கிறிஸ்தவ நாங்கள் அப்ப என்ன பயன்பாடு? பேரோட மட்டுமில்ல, பிசாசினுடைய பிடிக்கல இருக்கிற அது பயன்படுத்த அதனுடைய சேனைகளோடு துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாம் நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த யாக்கள் அது அந்த புத்தியில இருட்டா இருக்கிற சனங்கள் இதுகள் எல்லாம் அதுகளோட இப்ப போராட்டம். நமக்கு கிறிஸ்தவர்களாக நாங்கள் எங்களை பாதுகாக்கிற யுத்தத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்போமே தவிர மற்ற யாக்களை சீண்டுற யுத்தத்தில் ஒரு நாளும் போக மாட்டோம். அதான் இந்த பாயிண்ட். துரைத்தனம் அதிகாரங்களை நாங்கள் சீண்டி சண்டைக்கு இழுக்க மாட்டோம். அதான் இதனுடைய பயன்பாடு.
ஒரு நாள் நாம மெத்தையாக்களை சண்டைக்கு நாமல் சண்டை மூட்டக்கூடாது ஆக்கள்கிட்ட எங்களோட சண்டை பிடிக்கிறதுக்கு. ஏனென்றா எங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு தான் ஆண்டவர் 5 தந்திருக்கிறார். ஏன்னா அவங்க நாம சீண்டாமலே தண்டவாண்டு வருவாங்க ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலே. அதான் விட்டு போட்டு நாமளும் போய் அனாயிங் ஆக்களை அந்த தொந்தரவு கொடுத்து சண்டைக்கு இழுக்க வழி கேட்டா அது கிறிஸ்தவனுடைய பண்பல்ல, கிறிஸ்தவ ராணுவத்தினுடைய பண்பும் அல்ல. டோன்ட் அனாய் யுவர் எனிமி or don't annoy your others. மற்ற ஆக்களுக்கு அந்த தொந்தரவு கொடுத்து ஆக்களை சீண்டி சண்டைக்கு இழுக்க வேண்டாம். பிசாசை நாங்கள் அப்படி இழுக்க இல்லை, பிசாசனுடைய கைக்கூலிகளையும் அப்படி இழுக்க இல்லை. அதாவது நாங்கள் எங்கள் வாட்டில கள்ளி விலகி நாங்கள் போறோம். காரணம் ஆண்டர் எங்களுக்கு போராயுதம் தாக்குறதுக்கு தேவையில்லை, பாதுகாக்கத்தான் தந்தவர். அதனால நாங்கள் அதில் செஞ்ச கவனமா இருக்க வேணும். இயேசு கிறிஸ்துவ பரிசுத்தாவியானவர் அப்படி ஒரு சண்டைக்கு கூட்டிக் கொண்டு போய் விட்டவர். மத்தேயு 4 விட்ட எல்லா அந்த சண்டையில பிசாசனுடைய காம்பேக்ட் நேரடியா பேயோட அவர் சண்டை பிடிக்கிறார். அந்த சண்டையில இயேசு கிறிஸ்து நேரடியா அவர் அந்த சண்டைய தூண்டையும் இல்ல, பிசாசன் அவரிடத்தில் வந்தார். அதனால சண்டையை தொடக்கிறது மாதிரி பிசாசு தான். அதுக்கு இயேசு கிறிஸ்து அவர் டிஃபென்ஸ் தான் எடுத்தார். எப்பயுமே அவர் பிசாசு அட்டாக்கு அவர் டிஃபென்ஸ், திரும்பி பிசாசு அட்டாக் அவர் டிஃபென்ஸ். பிசாசு அவரை உப்பரிக்கை மேல் கொண்டு வர அவர் அங்கேயும் டிஃபென்ஸ். அங்க உப்பரிக்கை கொண்டு எங்க கொண்டு வர சேட்டை பிடிச்ச அவர் பேய்த்த பிடிச்ச அடிச்சு எடுத்து விழுத்தே இல்லை. அவர் டிஃபென்ஸ் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார். எந்த சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் வீட்டிலேயோ வேலைத்தளத்திலேயோ சமுதாயத்திலேயோ பள்ளிக்கூடத்திலேயோ எங்கேயோ நாமளா போய் சீண்டி விட்டு அக்கறை ஏற்றிட்டு அதுபோல சண்டையை விட்டு கொண்டிருக்கிறோம். வேத வசனத்தால நாங்கள் எங்களோட வார்டுல பேசாம இருந்து கொண்டு போய் கொண்டிருப்போம். எங்களை முன்னேற்ற டிஃபென்ஸ் தான் நாங்கள் எடுக்கிறோம். இல்ல அது வேதம் இப்படி சொல்லுது, அதனால எங்களால அதை செய்யல. நாங்கள் நோம்பலா தான் ஓடிக்கொண்டோம். நாங்கள் முதலே போய் அடிவட்டு விழுந்து உங்களுக்கு தெரியும் அது இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படி நாங்கள் அப்படி ஒன்று நாங்கள் எங்கட கிறிஸ்தவ வாழ்க்கை ராணுவ பலத்துல நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆனா அங்க இருந்து சண்டை வாட்டில வரும் காலத்துக்கு காலம், ஏன்னா அது கர்த்தரை அனுமதிக்க போறேன். ஆனா அப்பையும் நாங்கள் டிஃபென்ஸ் தான் நாங்கள் எடுக்கிறோம். அந்த டிஃபென்ஸ் சிலவளே அவருக்கு நோகும் வட்டுடு. அதான் அந்த டிஃபென்ஸே பாதுகாப்பு சண்டையே நோகும் தான், பிரச்சனை தான். அதுலயும் சில வழியில பட்டயம் வாவியின் பட்டயம் தான் பயன்படுத்துறோம். அந்த ரீதியில அது ஒஃபென்ஸ் அதுவும் ஒரு டிஃபென்ஸ் தான் நாங்கள் எடுத்தது. ஆனா வெட்டு தான் நாட்களுக்கு ஒன்றும் செய்யல. அதான் நாங்கள் சொன்னோம் கதைக்க போய்க்குள்ள சரியா ஜபத்தோட பவ்யமா கவனமா தாழ்மையா ஆனா வசனத்தோட. அப்ப அது வந்து டிஃபென்ஸ் நாம எடுக்கிறோம். ஒஃபென்ஸ் ஒரு வாய்ப்புல நேராக சட்டை கூட கொடுக்கிறது. நாங்கள் ஒரு நாள் அப்படி சண்டைக்கு நாங்கள் எந்த அதிகாரத்திலையும் போவதும் இல்லை, போகவும் கூடாது. ஆனா whatever it is நாமல் ஒரு நாளும் நாமளா ஒஃபென்ஸ் பண்ண போகணும், ஒஃபென்சிவ் வாருக்கு போறது. அதான் இதனுடைய மத்தேயு 4 இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பேயினுடைய காம்பேக்ட்ல அவர் டிஃபென்ஸ் தான் எடுத்தார் இயேசு கிறிஸ்து. பரிசேயர் வேதபாரரோட இயேசு கிறிஸ்து தேடி தேடி போய் அவர் கதைச்சு கொண்டு இவங்கெல்லாம் பின்னால விட்டு விட்டு திரத்தி எங்க போனாலும் எருசலேமில் இருந்து வந்திறங்கி பெரிய பாடாத பாடு. அங்கேயும் இயேசு கிறிஸ்து டிஃபென்ஸ் தான் எடுக்கிறார். அவர் ஒரு கட்டத்தில் திருப்பி கொடுத்தார் ஒஃபென்ஸ் கடைசி கட்டம். ஐயோ ஐயோ உங்கள் வேத சன்னல் ஒஃபென்சிவ் அது கடைசி கட்ட அந்த வார். அயல அதான் நாங்கள் ஒஃபென்சிவ் வார் எடுக்க கூடாதுன்ற அர்த்தம் இல்ல. ஆனா பொதுவாக நாங்கள் டிஃபென்ஸ் தான் நாங்கள் எடுக்கிறது வழக்கம். உதாரணத்துக்கு எங்களுக்கு தாவீது லேசில டிஃபென்ஸ் ஒஃபென்சிவ் வாருக்கு போறதில்லை. ஆனா அவர்கள் எங்களுக்கு ஏதாவது தாடியம் வந்தவங்களுடைய பின்பக்கத்தை உடுப்பெல்லாம் வெட்டிட்டு பின்னான் தெரியத்தக்கதா இல்ல புட்டம் எல்லாம் தெரியத்தக்கதா அனுப்பினா இவனுக்கு கோபம் வராது. அதனால அவன் சொன்னான் தாக்கோமனா வெளிக்கலாம் படையா அனுப்பு. எல்லாரையும் போட்டான், கோடாரி கீடாரி மண்வட்டி கடப்பாறை அதை போட்டான். நீ என்ன குண்டிய மட்டும் வெட்டி அனுப்பியோ உங்களோட மண்டே இருக்காது. எல்லாரையும் கோடாரியால வெட்டு வந்தாங்க.
சேனல் வெட்டெல்லாம் நினைச்சு பார்க்கல அடி அம்மன் புத்துற. ஓகே ஓகே நாகாசனுடைய விஷயம் ஒஃபென்சிவ்க்கு அவங்க லேசில போறது இல்லை. ஆனா சீண்டினா அது அதுவும் சரி, அதான் அதுவும் அது சரியான ஒஃபென்சிவ். தாவீது அப்படிப்பட்ட ஒரு ஆள் இல்ல. ஆனா அந்த அவன் கடப்பாறைகளாலும் அல்ல வாங்கு கில்ல வாங்கிட்டு இருந்ததுனால எல்லாரையும் அப்படி நிதைக்க வச்சுட்டு குத்தி குத்தி கொண்டு ஓட்டு போய் கொண்டிருந்தான். அவ்வளவு நாம சொல்லணும் மிலேச்சத்தரமான கொலைகள் அதுகள் எல்லாம் மனுஷ இலக்கமே பார்க்காத கொலைகள் அதுகள். ஆனா தாவீது அதை செய்தான். அந்த ஒஃபென்சிவ் வார் அது ஒஃபென்சிவ், அது டிஃபென்சிவ் இல்லையா. அது தாவீது ஒஃபென்சிவாக செய்தார். அவங்க மீசையும் தாடியையும் பின்பக்கத்தை மட்டும் வெட்டிட்டு அனுப்பினார். நான் செய்ததெல்லாம் பெட்டி எல்லாம் நாங்களும் அது ஏற்கனவே பல சந்தர்ப்ப செய்கிறார். கடைசியா அவர் கோரோசீனே பெட்சாயிதாவே ஐயோ ஒஃபென்சிவ் அதெல்லாம் எல்லா இடத்துலயும் அவர் கடைசி கட்டத்தில் அந்த அட்டாக் அப்படித்தான் போகுது. நீ பாலாளரையும் தாழ்த்தப்படுவேன், நிறையத்துக்கு இறங்குவேன், நீ இப்படித்தான் அவர் ஒஃபென்சிவ் அதெல்லாம் கதை கேட்க. ஆனா அது செய்யறது பிள்ளை இல்ல. பைபிள்ல பொதுவா பரிசுத்தவான்கள் உடனடியாயோ லேசிலையோ ஒஃபென்சிவ்க்கு நாங்கள் இறங்குறது. நாங்கள் எப்பயுமே டிஃபென்ஸ் தான். டிஃபென்ஸ் அது கிறிஸ்துவனுடைய உதாரணத்தை எங்களுக்கு தெரியும். இரண்டாவது அவதானிப்பு இந்த இடத்துல நமக்கு ஒரே ஒரு வலிந்து தாக்கம் கிறிஸ்தவ போராயுதங்களில் எதிரிக்கான வலிந்து தாக்கும் படைக்கலன் விரல் விட்டு எண்ணக்கூடிய அல்லது 1-2 மட்டுமே. அதான் நாம சொல்லணும். அது மேல எழுதுனதுக்கு இப்படி எழுதுங்க பார்த்து மேல ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்து. முதலாவது அப்சர்வேஷன் என்ன சொன்ன? கிறிஸ்தவ போர்க்களங்களில் ஒரு சில மட்டுமே வலிந்து தாக்குதலுக்குரியவை. அவ்வளவு. அது அநேகமானவை, இது ஒரு சில. 1 2 நாம சொல்லணும். ஒரு சில வலிந்து தாக்குதலுக்கு உரியவை, வலிந்து தாக்குதலுக்குரியவை. இது இரண்டாவது அப்சர்வேஷன். அல்ல 1 மட்டுமே என்று எழுதியிருப்போம். 1 மட்டும் வலிந்து தாக்குதலுக்குரியது. 3வது அப்சர்வேஷன் அவதானம் இதுல நாம பார்க்கிறது முதுகுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்குதோ என்ன அடே அது நெஞ்சுக்கடா. முதுகுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்குதோ தலையில இருந்து இங்க வரை கால் வரைக்கும் ஃபுல் பாதுகாப்பு. அப்ப இந்த திரும்பி ஓடுறதுக்கு பாதுகாப்பே இல்லை. திரும்பி ஓட செத்தத திரும்பி ஓடுனா செத்துருவேன். முன்னுல இருந்து பின்னுக்கு இது நல்ல. ஆமா, இது தற்காலிக பின்னடைவு. அப்படியே சொல்லி சொல்லி பின்னடைஞ்சே போகணும். அயால அடுத்த அப்சர்வேஷன் முதுகுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை, அயால திரும்பி ஓடுறதுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை. அதுதான் அந்த பாயிண்ட். அதுவும் தந்துருவா பின்னாலே மட்டும் போட்டுக்கொண்டு இல்லும் கூட. நோ நோ நோ. நீங்கள் அந்த மற்றவங்க சில இது போடுற மாதிரி அந்த எப்படி கட்டுறது, இது அந்த பிரஸ்ட் பிளேட் பிரஸ்ட் தான். இட் இஸ் நாட் த பேக் சைடு. சார் உங்களை புலவுடையா இந்த படங்களை காட்டி காட்டி எல்லாரும் அதை ஓடினாலும் ஒன்றும் செய்யாம இருக்கு. அவர் அப்படி யோசிக்கிறார் ஓடுவோம். இந்த ஆணி ஓடாது திருப்பி. அதான் கிறிஸ்தவ பட திரும்பி ஓடுனா சரித்திரம் இல்லை.
கடவுள் கிறிஸ்துவனுடைய வட திரும்பி ஓடுனதா. அது நேரம் அவற்ற வடையில ஒரு தரம் விழுந்ததா கூட சரித்திரம் இல்லை. அப்படி ஏதாவது விழுந்தா அங்க சபைக்குள்ள பாவம் இருக்கு. புறமுது காட்டி ஓடுவீங்க, ஓடனா விழுவாங்க. அதுல இது அடுத்த அப்சர்வேஷன் நமக்கு, நோ சேஃப்டி இன் ஃபிளைங். திரும்பி ஓடுறது இல்ல, பாதுகாப்பு கொடுக்கப்படையில போர் ஆயுதத்தில். நெகேமியா கேட்ட மாதிரி என்ன போல ஒருவன் பதுங்கிக் கொள்ள ஒளிவானோட அங்கேயாவது அந்த அது ஓகே, அதுதான் அந்த சம்பவம். எருசலேம் சேர்ச்சுக்குள்ள வந்து ஒளிஞ்சு கொள்ளுவோம் ஆண்டு சொல்லி அனுப்பின அவன் கடிதம் திருப்பி அனுப்பின என்ன போல ஒருவன் ஓடி பதுங்குவானால. சோ நாங்கள் இந்த பின்னால் ஓடுறது, ஓடி போய் பதுங்கி நிக்கிறது, பதுங்குறது, இந்த கதை நின்றா நேர அடிதான் அட்டாக். அவ்வளவுதான். அயால நெகேமியா 6:11 பதுங்கி சரி. சோ அதே போல 1 கொரிந்தியர் 10:14, 2 தீமோத்தேயு 2:22 வாசிக்க நோட் பண்ண. 1 கொரிந்தியர் 10:14, 2 தீமோத்தேயு 2:22. அதுல இந்த பகுதியில் எங்களுக்கு நாங்கள் நேர முகம் கொடுக்கிறையாக்க நீதிமான் சிங்கத்தை போல நிப்பா. சிங்கம் திரும்பி ஓடாது இல்ல, அதான் அதனுடைய பாயிண்ட். இறங்கினா அது 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 அந்த அதுல ஒப்சர்வ் பண்ணி அந்த பெருசுதான் அதையும் பயன்படுத்த அந்த இமேஜரி, அந்த உருவகத்தை. நீதிமான் சிங்கத்தை போல நிற்பான். ஆனா மிச்ச கொஞ்சம் பேர் ஒரு தரம் திரட்டாமலே ஓடிக்கு போறாங்களா? பயம் திரட்டாதிருந்தும் தாங்களே ஓடி போறார்கள். அது அநீதிமான்கள். ஆனா நீதிமான் சிங்கத்தை போல நிற்பான். பின் புறமுது காட்டுற யோசனையே இல்லை, புறமுது காட்டுற யோசனையே இல்லை. அவ்வளவு. சோ இது 3வது அப்சர்வேஷன். 4வது அவதானம் ராணுவ வீரனின் சகல பாகங்களும் பாதுகாக்கப்பட்டுள்ளது. எவ்ரி பார்ட் fenced. கிறிஸ்தவ வீரனுடைய உடல் பாகங்கள் யாவும் பாதுகாக்கப்பட்டுள்ளது. தலையில இருந்து அப்படியே ஒவ்வொன்றா இறக்கி கொண்டு போற. அடுத்தது பிரஸ்ட் பிளேட், நமக்கு திருப்பி கேர்டில் கச்ச பெல்ட், அதுல அது அப்படியே இறங்கி அப்ப அது நின்று அது வந்து எங்களுக்கு அந்த தை வரைக்கும் அது மூடி இருக்கும். நீ வரைக்கும் அது மூடும். நீ வரைக்கும் இல்ல, தை வரைக்கும். பிறகு நமக்கு பூட்ஸ் அது போடுறீங்களா, அது மேல எழுப்பி நிக்குது நீ வரைக்கும். அப்ப தலையிலிருந்து கால் முன் பக்கம் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஆமர் சேஃப்டியா எங்களை கார்ட் பண்ணி இருக்கு. அப்படிதான் அந்த படம் இருக்குது நமக்கு. ஓகே, ஆயால தான் பவுல் அப்போஸ்தலன் இது ஹோல் ஆமர், சர்வ ஆயுதம் என்று அவர் கதைக்கிறார். சர்வ முழு ஆயுதமும் இவ்வளவுதான். இது முழு உடம்பையும் மூடுற ஆயுதம் வீரனுக்கு. கோடைக்கு தான் முதுகுக்கு ஆயுதம் தேவை. இது முழு ஆயுதம் வீரனுக்குரியது. முழுசா ஆள மூடி இருக்கு, எல்லாம் முழுசா ஆள மூடி இருக்கு. அயல இது நமக்கு
முக்கியமான இன்னொரு அவதானம். அடுத்த அவதானிப்பு அவதானிப்பு என்றதை விட நாம பயன் என்று எழுதலாம். பயன்பாடு பயன்பாடு இந்த 6 ஆயுதங்களும் போதுமானவை. இந்த 6 படைக்கலன்களும் போதுமானவை. 6 படைக்கலன்களும் போதுமானவை. இந்த 6ஓட வேற ஏதாவது சேர்க்க விரும்புகிறோமோ? யாராவது சேர்க்க விளைக்கிட்டா அவர் கடவுள் ஞானத்துல குறைஞ்சு போயிருக்கிறார் என்று சொல்ல வர எவ்வளவு அது தேவ தூஷணம். இந்த 6 போட்டு அவர் தந்தது, அவற்றை ஆவியானவர் எழுதி வச்சுக்கிற இந்த 6 காணும் ஒரு கிறிஸ்தவ போர் வீரனுக்கு. அயல இந்த 6 பத்தாது, அதோட ஏதாவது சேர்க்கணும் என்று யோசிச்சாலே அந்த யோசனைக்கு அது பாவகரமா இருக்கு. அது தேவனுடைய சர்வ ஞானத்துக்கு அது கேலி செய்து இழுக்குண்டாக்குது. அப்படிப்பட்ட யோசனைகள். ஐயோ இது பத்தாது. என்ன சத்தியம், நீதி, நம்பிக்கை, பொறுமை, அடுத்தது நமக்கு ஆவியின் பட்டயம். சரிதானே? அப்ப இந்த இதில் 10 இதோட இதுவும் ஒன்று சேர்க்கணும் நாம. யாரா சொன்ன அது தேவ தூஷணம். என்னடா தேவன் இந்த 6ஐயும் தான் எங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணிருக்க. அவ்வளவு தான் ஒரு போர் வீரருக்கான ஆயுதங்கள். வேற யாராவது சபையிலேயோ சபை வரலாற்றிலேயோ மெட்டியாக்கள் இல்ல இதோட இதுவும் ஒன்று சேர்க்கணும் கணக்க ரோமன் கத்தோலிக்க ஆட்கள் அல்லது வேற வேற இந்த மார்க்க வேதிகள் கணக்க செய்திருக்கிறீர்கள். சோ அது நிறைய இருக்கு. நாம அதை போப்பா ஒவ்வொன்றும் படிக்க வைக்கல. எங்களுடைய ஆத்துமா பிசாசுக்கு அடிபணியாம பிசாசு எதிர்க்கிறதுக்கு இந்த 6 போட்டுக்கொண்டு நிற்கும். இதுல யாராவது எனக்கு இந்த 5 காணும் 1 தேவையில்லை என்று பெரிய ஆழ்கணக்கில் வலிக்கிடவுமே இல்லை. அது நான் முதலும் கதைச்சேன். அவர் தேவனை விட தண்ட ஞானம் பெருசுன்னு நினைக்கிறீங்க. அது உண்டு தானே, அது இல்லாட்டி பரவாயில்ல, அது இது கவர் பண்ணி கொள்ளும் என்று ஏதாவது யோசிச்சா கட்டாயம் நாம விழுப்புணர்வோம். அடி வேண்டும் பேயிட்ட கடவுள்கிட்ட இல்லை. அது லேசா தூக்கி சாச்சிருப்போம். அது சரியான பலமிக்க ஏற்கனவே பார்த்துட்டோம். அதை பிசாசையும் அவனுடைய சேனைகளை அதுகள் இருக்கிற அதனுடைய ஏரியா அதுகள் வானமண்டலத்தில் நேர்ந்து பார்த்து கொண்டிருக்கு. இல்ல சும்மா அவங்க அமெரிக்காவும் மற்றையாக்களும் வானத்துல சுத்தா விட்டு போட்டுதான் அங்கிருந்து எல்லாம் படம் எடுத்து அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. இந்த செய்மதிகளை இதுகளை எல்லாம் அதுகளுக்கு மேல இந்த பேய்கள் இருக்குது. அதுகளுக்கு கீழே என்ன நடக்குது என்னன்னு அதுகளுக்கு அது ஓப்பனா அதுகளுக்கு பார்க்க தெரியும். நாம 6 காணும் 4 6க்கு 3 காணும் 4 காணும் 1 தான் மிஸ் ஆச்சு கதைச்சு கொண்டிருக்கிறார். கட்டாயம் அது அந்த ஸ்பாட்ல அடிக்க மாட்டேங்குது. விசுவாசத்தை அடிக்குதா, பொறுமையில் அடிக்க போதா, சத்தியத்துல அடிக்க போதா, இப்படி பல அந்த ஏரியாவில் அதை பார்க்குது. சரி அதுல ஆனாலும் அதான் கத்தர் வந்திருக்கிற இந்த 6லையும் அலட்சியம் வேண்டாம் நமக்கு. 6ஐயும் விட கூடையும் வேண்டாம் நமக்கு. 6 போதுமா இருக்கு. சோ இதான் இதுல நாம பார்க்கிற ஒப்சர்வேஷன் அவதானிப்புகள். இந்த அவதானிப்பினோடு நாங்கள் அடுத்த வாரத்திலிருந்து சத்தியம் என்னும் கச்சை என்கிற அந்த முதல் போராயுதத்துக்குள்ள நாங்கள் இறங்க போறோம். வெரிட்டாஸ் அல்லது வெரிட்டி, இங்கிலீஷ்ல அது வெரிட்டி, வெரிட்டாஸ் உண்மை உண்மை. நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா நமக்கு இது தெரியாத பல விஷயங்கள் பைபிள்லயே அது இவ்வளவு புரிஞ்சு கிடக்கு. அதுல பார்க்க போறோம். கர்த்தர் எங்களுக்கு தொடர்ந்து தம்முடைய கிருபைகளை தந்து எங்களை சண்டையில நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் விழிப்போடு நின்று தொடர்ந்தும் அவருக்கு மகிமையை சேர்க்க எங்களை பலப்படுத்துவாராக. ஆமென்.